ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால கதம்ப சாம்பார் மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு மாங்காய் கூட போட்டு சூப்பராக சாம்பார் வச்சுட்டேன். ரிஷிக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்மூதி கேட்டான், அதுவும் போட்டு கொடுத்தாச்சு. ரிஷிக்கும் யுகனுக்கும் எக்ஸாம் நடக்கிறதுனால ஹாஃப் டே தான். ஸோ அதனால் ஸ்நாக் வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட் கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து மேங்கோ கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கிடையில் சாம்பாருக்கு தொட்டுக்க அவரைக்காவை இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணியிருக்கேன் உப்பு போட்டு. கஸ்டர்ட் பேஸ் நான் ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதோட ஆப்பிள், மேங்கோ, பொமோக்ரேனட், நட்ஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அவனுக்கு ஸ்நாக் கொடுத்தா 10 நிமிஷத்தில் அவரைக்காவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதே கடாயில் கடுகுத்த பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயப்பொடி, இஞ்சி துருவி போட்டு கேஷ்யூநட் பொடிசாக கட் பண்ணி போட்டு ஒரு கப் ரவை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவரைக்காவும் தாளித்து விட்டு இதோட தேங்காயும் அரைச்சி அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தால் அவரைக்காய் பொரியல் ரெடி. ரவா இட்லிக்கு ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் தயிர், ஒரு 1/3 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட உப்பு, கொத்தமல்லி தழை போட்டு மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா சோக் பண்ண வச்சுருங்க. 10 மினிட்ஸ் கழிச்சு இந்த மாதிரி கட்டியாயிரும். இதில் 1/2 டீஸ்பூன் குக்கிங் சோடா போட்டுக்கோங்க. பேக்கிங் சோடா போடாதீங்க. குக்கிங் சோடா போட்டால் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா நுரைச்சிட்டு வரும். இப்போ நான் வந்து நார்மல் இட்லியும் ரவா இட்லியும் இட்லி பேனில் ஊற்றி ஸ்டீம் பண்ணுறேன் 15 மினிட்ஸ்க்கு. ஸோ 15 மினிட்ஸ் கழிச்சு எனக்கு சூப்பராக ரவா இட்லி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரவா இட்லி வந்து செம்ம சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் வந்துருந்துச்சு. ஸோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிளேட்டிங் பண்ணிடலாம். ஒரு நார்மல் இட்லி, ஒரு ரவா இட்லி, லஞ்சு சாம்பார், ஃப்ரூட் கஸ்டர்ட், தேங்காய் சட்னி. இதுதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க.